மதிப்பிற்குரிய லாலாஜி, உங்களது நிலை இன்னும் உயர்த்தப்பட்டது. நானும் பாராட்டுகளை பெற்றேன். பரிஷத் நிலையை அடைந்த பிறகு இந்த வழி திறக்கப்படுகின்றது. பாபுஜி, திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது. அது மதிப்பிற்குரிய லாலாஜி இருந்த இறுதி பரம்பொருளின் மண்டலத்தையும் காட்சிக்கு கொண்டு வந்தது. மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்ப இந்த மண்டலத்தை ஒண்ணு சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? பிரம்மாண்ட மண்டலம், பரபிரம்மாண்ட மண்டலம், இறைபக்தி மண்டலம், அதெல்லாம் சொன்னார். இப்ப சொல்றது பாருங்க, லாலாஜி இருக்கிற மண்டலம் பரம்பொருளுக்குரிய மண்டலம், பரம்பொருளின் மண்டலம். அதான் மைய மண்டலம். பரம்பொருளின் மண்டலத்தையும் காட்சிக்கு கொண்டு வந்தது. மதிப்பிற்குரிய லாலாஜி, இதை நான் உங்களின் காட்சிக்கு கொண்டு வந்தேன். அதன் மூலம் நீங்கள் பௌதிக உடலை நீக்கும் போது நேராக இங்கு வருவீர்கள். இது அவங்களுடைய விஷனுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த ஒரு கனெக்ஷன், இந்த காட்சிக்கு கொண்டு வர நேர கனெக்ஷன் கரெக்டா அவங்களுக்கு எங்க போகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த சோலுக்கு நேரடியாக உணர்த்துவது. அதனால எப்ப பாபுஜி பௌதிக உடலை விட்டு நீங்குறாரோ அப்ப நேரடியாக அந்த பரம்பொருள் மண்டலத்துக்குள்ளார அவரால் என்டர் ஆகிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றார். மூத்த மகான் மகா பரிஷத் நிலையை பரிந்துரை செய்துள்ளார். நான் உங்களை அதற்கும் மேலே உயர்த்த விரும்புகிறேன். அது பற்றி எப்போதும் அமைதியற்று உள்ளேன். ஒவ்வொரு கணமும் உங்களை மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் என்று தீவிரமாக விரும்புகிறேன். பாரம்பரிய வரிசையில் உங்கள் பெயர் உயரே வரும் பொழுது உங்களுக்கு மகாபரிஷத் நிலை கொடுக்கப்படும். ஏனெனில் அதற்கு மேல் எந்த நிலையும் இல்லை. இங்கு அனைத்து பதவிகளும் முடிவடைகின்றன. மெய்மை நிலை வெளிப்படுகிறது. நான் உங்களை மகாபரிஷத்தாக நியமிக்க விரும்புகிறேன். ஏனெனில் அதற்கப்பால் வெளிப்படும் நிலைகளுக்கு எந்த பெயரும் இல்லை. நீங்கள் இந்த சாதனையை எய்தியதில் எனக்கு மட்டுமே பங்கு இருந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பதவியை அடைவதில் எந்தவித தாமதமும் இருக்காது. மூத்த மகான் இன்று ஏற்கனவே அதற்கான அடித்தளத்தை அமைத்து விட்டார். இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். மகாபரிஷத் நிலையிலிருந்து எவருக்கும் டிரான்ஸ்மிஷன் அளிக்க வேண்டாம். மக்கள் நீங்கள் அடையக்கூடிய நிலையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இன்னும் பிறக்கவில்லை. உங்களுக்கு பிறகு சுமார் 1000 வருடங்கள் கழித்து எவருக்காவது இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கலாம். உங்கள் முன்னேற்றத்திற்காக என் இதயம் எந்த நேரமும் ஆசிகளை பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் உங்களது நினைவிலேயே உள்ளேன். ஆனால் நான் உங்களை உயர்த்திய அளவிற்கு உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் ஒருவரை கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம் என்பதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக உள்ளது. பாரசீக கவிஞர் கூறியது போல, இந்த மேன்மையான உன்னத நிலையை எங்கும் நிறைந்திருக்கும் உடையாளியான கடவுள் வழங்காவிடில் படைபலத்தால் அதை அடைய முடியாது. இந்த மேன்மையான உன்னத நிலையை எங்கும் நிறைந்திருக்கும் கொடையாளியான கடவுள் வழங்காவிடில் படைபலத்தால் அதை அடைய முடியாது. இதுதான் முன்னாடி ஆரம்பிக்கும் பொழுதும் சொன்னார். எந்த ஒரு ஆன்மீக நிலையும் கடவுளுடைய அருளால் வழங்கப்படும் பொழுதுதான் அது முழுமை அடைகிறது. பயிற்சியாலோ முயற்சியாலோ நம்ம அதை அடைய முயற்சிக்கும் பொழுது அதனுடைய முழு சக்தியும் வெளிப்படுவதில்லை அப்படிங்கிறத நான் சொன்னார். இங்க மகாபரிஷத் நிலை வரைக்கும் பாபுஜியை உயர்த்தியதுக்கும் பிறகும் என்ன சொல்றார் அப்படின்னா, கொடையாளியான கடவுள் இதை வழங்காவிடில், கடவுள் இதை கொடையாக ஒரு கருணையோடு உங்களுக்கு அன்பளிப்பாக இதை வழங்காவிட்டால் படைபலத்தால், இங்க படைபலம் அப்படிங்கிறது நம்முடைய கடுமையான முயற்சியினால் அதை அடைய முடியாது. மக்களும் மிக உயர்ந்த மகான்களும் உங்களது நிலையை அறியும் போது உங்களை நோக்கி விட்டில் பூச்சிகள் போல ஈர்க்கப்படுவார்கள். யாரா இருந்தாலும் அந்த கண்டிஷன் அவங்களால ஃபீல் பண்ண முடியறப்ப அப்படியே ஒட்டிக்குவாங்க. அப்படிதான் உலகம் முழுக்க இருந்து பாபுஜியை நோக்கி பல பேர் ஈர்க்கப்பட்டார்கள்.
இது உங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள நிலையை குறிப்பதல்ல. இந்த கண்டிஷன் சொல்றாரு இல்லையா, மகான்களும் மக்களும் உங்களை புரிந்து கொள்பவர்களும் உங்களை நோக்கி விட்டில் பூச்சியை போல ஈர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அது இந்த இப்போது இருக்கிற அந்த பரிஷத் நிலையினுடையது இல்ல. அது இன்னும் கீழான நிலைகளுக்கு உள்ளதுதான். ஆனா அந்த நிலைகள்ல நீங்க அந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறீர்கள். இப்ப இருக்கிற இந்த பரிஷத் நிலை அப்படிங்கிறத யாராலையும் புரிந்து கொள்ளக்கூட முடியாது. உங்களை பார்த்தபோது மூத்த மகான் உணர்ந்த மகிழ்ச்சி அவருக்கு மட்டுமே தெரியும். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். மற்றவர்கள் முன்னிலையில் நான் உங்களிடம் பாராமுகமாக நடந்து கொள்வது வழக்கம். நான் உங்களை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த விரும்பாததுதான் இதற்கு காரணம். அப்படிதான் பாதுகாக்கிறாங்க குருமார்கள். எப்பயுமே நம்மளை பாராமுகமாக இருக்கிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பார்த்தினாலும் பேசினாலும் மாஸ்டர் திரும்பி கூட பார்க்கல அப்படின்னா நம்ம மாஸ்டர் மீது அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் உங்களை இன்னும் கொஞ்சம் உங்களுடைய இயக்கத்தை அதிகப்படுத்துறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க லைம் லைட்டுக்கு வர்றத, மற்றவர்களுடைய கண்ணுக்கு தெரிவதை அவர்கள் விரும்பவில்லை. உங்களை மூடி பாதுகாக்கிறாங்க. அது அந்த காலத்துல இந்த பெண் குழந்தைங்களை வளர்த்தவங்கள்ட்ட இருந்துச்சு. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த குழந்தைய யாருமே பார்க்க கூடாது. வயதுக்கு வந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவ்வளவு அது அவசியம் ஏற்பட்டாலொழிய வீட்டை விட்டு வெளியில அனுப்ப முடியாத அளவுக்கு பாதுகாத்தாங்க. அது என்னன்னு கேட்டா, ஒரு உடல் ரீதியான பிசிக்கலா அவங்களுடைய பவரை, அவங்களுடைய ஒரு மதிப்பை உயர்த்துற விஷயம். இது ஒன்றும் திடீர்னு டெய்லி பாக்குற ஒண்ணுக்கும் எப்பயாவது ஒரு தடவை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்போம் இல்லையா? அது போல அவங்க இது பிசிக்கல் லெவல்ல நம்ம கலாச்சாரத்துல முன்னாடி காலகட்டத்துல வச்சுக்கலாம். இப்ப அதுக்கான சாத்தியங்களும் இல்லை, தேவைகளும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனா குருமார்கள் ஒருத்தரை அது மாதிரி உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்கள அந்த அளவுக்கு வெளியில தெரியாம தான் வச்சுக்குவாங்க. அஜய் பட்டார் பிரதரா இருக்கட்டும், இல்ல தாஜி மாஸ்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எந்த காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தாங்க. எவ்வளவு பேர் மிஷன்ல இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏன் அவங்களெல்லாம் அதிகமா வெளியிலேயே தெரியாம வச்சிருந்தாங்க அப்படிங்கறதுலாம் இந்த கேள்விக்கான, அந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் இங்க இருக்கு. பெரும்பாலும் மாஸ்டர் யாரெல்லாம் தயார் பண்றாங்களோ அவங்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மற்றவர்கள் கண்கள்ல படாம தான் வைப்பாங்க. நான் உங்களை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த விரும்பாததுதான் இதற்கு காரணம். இந்த விலை மதிப்பற்ற மாணிக்கத்தை இழந்து விடுவேனோ என்று எந்த நேரமும் பயத்திலேயே இருந்தேன். மக்களுக்கு உங்களது உள்ளார்ந்த ஆற்றல் தெரிந்திருந்தால் உங்களுக்கு விஷம் கொடுக்க முயற்சித்திருப்பார்கள். மக்களுக்கு அப்படின்னு அவர் சொல்றவர் பாபுஜியை நாடி வர்றவங்கள பேசல. அவர்களுடைய சீடர்களாக, லாலாஜியுடைய ஆன்மீக சந்ததிகளாக விளங்கி அவர்களை பற்றி தான் அவர் பேசுறாரு. உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா எங்க அவர் முன்னாடி வந்துருவாரோ அப்படிங்கிறதுல உங்களுக்கு விஷம் கொடுக்க முயற்சித்திருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாமல் போனாலும் என் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்த போதிலும் இந்த எண்ணங்களின் விளைவுகள் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. நான் உங்களை கடுமையா பாதுகாத்துறேன், அவங்களால அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு செய்ய முடியல, ஆனாலும் கூட இந்த பாதுகாப்பெல்லாம் இருந்த போதிலும் கூட அவங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்களுடைய விளைவுகளை மட்டும் என்னுடைய மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. உங்கள் மீது நான் கொண்டிருந்த அன்பை பற்றி மற்றவர்கள் சந்தேகம் கொள்ள நான் அனுமதிக்கவில்லை. என் மகனுக்கு கூட இது பற்றி தெரியாது. இது என்ன விதமான ஒரு ஆன்மீக அமைப்பு, என்ன மாதிரியான ஒரு குரு சீட பரம்பரை அப்படின்னு பார்க்கணும். தன்னுடைய மகனுக்கு கூட தான் யார தயார் பண்ணி கொண்டு வர்றோம், அவருடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்ல விரும்பவில்லை. சொல்ல விரும்பவில்லைன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பாக, அந்த அளவுக்கு பொக்கிஷமாக பாபுஜியை தான் பாதுகாத்ததாக லாலாஜி குறிப்பிடுகின்றார்.
இதற்கு தகுதியானவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? மக்கள் பிரதிநிதித்துவத்திற்காக தங்கள் திறன் பற்றி கனவு காண்கிறார்கள். எவர் வேண்டுமானாலும் என் பிரதிநிதியாக ஆக்கிவிட முடியாது. என் பண்பு, என் மனநிலை, என்னுடைய உள்நிலை மற்றும் என்னுடைய அன்பு ஆகியவற்றை அவர்களில் எவராவது பெற்றுள்ளார்களா என்று அவர்கள் நினைத்து பார்க்கட்டும். ஆக சக்சஸர் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். அந்த சக்சஸர்ங்கிறவர் மெடிடேஷன் பண்ணி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 20 நேரம் மெடிடேஷன் பண்ணி அந்த மாதிரி மட்டும் வந்துடல. என்னென்னலாம் வேணும்னு சொல்றாரு. என்னுடைய பண்பு, என்னுடைய கேரக்டர் இருக்கணும், என்னுடைய கண்டிஷன், இன்னர் கண்டிஷன் இருக்கணும், என்னுடைய ஆட்டிடியூட் இருக்கணும், என்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு இருந்ததோ அந்த அளவுக்கு அன்பு இருக்கணும். இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா? அதை யோசனை பண்ணட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் எனக்கு பிரதிநிதியா வர்றதை பத்தி அவங்க நினைத்து பார்க்கட்டும். இவ்விதமாக அவர்கள் சிந்தித்து பார்த்தார்களேயானால் அவர்களுக்கு உண்மை தெரிய வரும். அந்த என்ன உண்மைன்னா, இது எல்லாம் உங்கள்ட்ட தான் இருக்கு, அதனால நீங்க தான் என்னுடைய பிரதிநிதி அப்படிங்கிற உண்மை அவர்களுக்கு தெரிய வரும். அவர்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களது நடத்தை மற்றும் ஒழுங்குமுறை என்னுடையதை போன்று இருப்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏதோ ஒரு விதத்துல இந்த பிரதிநிதிகள் தங்களுடைய மாஸ்டர்களை பிரதிபலிக்கிறார்கள். கம்ப்ளீட்டா வெளியில பார்த்தா வேற மாதிரியான ஒரு கேரக்டரை அவங்க வெளிப்படுத்தினால் கூட உள்ளார பாத்தீங்கன்னா அவரு பாபுஜி மாதிரியே இருப்பார் ஜாரிஜி, ஜாரிஜி மாதிரியே இருப்பார் நாஜி. உள்ளுக்குள்ளார அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய அந்த அவங்கள உண்மையா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது எந்த வித்தியாசமும் தெரியாது. மக்களின் பார்வை இன்னும் அந்த பரிமாணத்தை, அந்த டைமென்ஷனுக்கு போகல. ஜே தன்னை குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கி கொண்டுள்ளார். அவருடைய நிலை நன்றாக உள்ளது. ஏதேனும் அவருக்கு குறை, அவருடைய கண்டிஷன்ல குறை இருந்தால் அது அவருடைய சொந்த செயல்களால் தான். இருந்தாலும் அவருடைய நிலையை உங்கள் நிலையோடு ஒப்பிட முடியாது. உங்கள் நிலையை அணுகிற அருகதை கூட அவருக்கு கிடையாது. நான் ஏற்கனவே கூறியது போல உங்களுடைய நிலை கணத்திற்கு கணம் மாறுகின்றது. இதுவே ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் நிலை ஆகும். மதிப்பிற்குரிய லாலாஜி, ஜூலை 29, 1944. நீங்கள் இறைபக்தி மண்டலத்திற்கு அப்பால் முன்னேறி சென்று விட்டீர்கள். இப்போது அதற்கும் அப்பால் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களது மனம் தொந்தரவடையக்கூடாது என்று விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். அதன் பிறகு நான் உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவேன். நான் அதை விரைவுபடுத்துகிறேன். பாபுஜி, உங்கள் விருப்பத்திற்கு நான் முற்றிலும் சரணடைகிறேன். உங்களது சந்தோஷத்தில் தான் என் மகிழ்ச்சி உள்ளது. மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்போது நான் என் சங்கல்பத்திற்கு முற்றிலும் அடிபணிகிறேன். என் சந்தோஷத்தில்தான் என் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது என்று கூறுங்கள். மேலும் நான் என் இறுதி இலக்கை உங்களிடம் காட்டிவிட்டேன். அந்த நிலைக்கு நீங்களும் வர வேண்டும். உங்களது பௌதிக உடலை களைந்த பிறகு அதற்கு உங்களுக்கு எந்த முயற்சிகளும் தேவைப்படாது. சக்தி மட்டுமே திரும்ப பெறப்படும். நீங்கள் அதை அடைய வேண்டிய இடத்தில் ஏற்கனவே இருப்பீர்கள். உங்களது மரணம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது. உங்களது புற வடிவம்தான் இந்த உலகில் இருக்கிறது. நீங்க ஆல்ரெடி பிரைட்டர் தான் இருக்கீங்க. அந்த பரம்பொருள் மண்டலத்திட்ட தான் இருக்கீங்க. என் கூட தான் இருக்கீங்க. விரைவிலேயே மகா பரிஷத் என்ற நிலை வெளிப்படுவதை நீங்கள் எதிர்பாருங்கள். நான் உங்களுக்கு காட்டிய இந்த நிலை அதையும் விட உயர்ந்த நிலை ஆகும். அனைத்து முயற்சிகளும் இங்கு முடிவடைகிறது. இறுதி பரம்பொருளினுள் விரிவடைதல் மட்டுமே எஞ்சியுள்ளது. அதை நான் பிறகு உங்களுக்கு காட்டுகிறேன். இப்போது என்னிடம் உள்ள பணியை நான் முடித்து விடுகிறேன். அந்த நிலை உங்கள் எண்ணத்தில் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. பாதை தெளிவாக்கப்பட்டு விட்டது. இப்போது உங்களை புதிதாக ஆரம்பிப்பவர் என கருதாதீர்கள்.
இப்போ வந்து அடுத்த கண்டிஷன் பரிஷத்துல இருந்து மகா பரிஷத்துக்கு பாபுஜியை வந்து லாலாஜி உயர்த்துறதுக்கான வேலைகளை செய்கிறார். அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் எண்ணத்தில் அந்த நிலையானது வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. அந்த மகா பரிஷத் நிலையினுடைய ஒரு சாராம்சம் ஃபர்ஸ்ட் எதுல வெளிப்படும் அப்படின்னா, அவங்களுடைய தாட் பேட்டர்ன்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த நிலை. இந்த முழு பிரபஞ்சத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு நிலை தான் மகா பரிஷத். ஸோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியற்று தவிக்கிறேன் அப்படிங்கிற இது மாதிரி ஒரு குருவை தூண்டுறதுக்கு ஒரு சிஷியனால முடியறது தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவனுக்கு ஏதாவது செய்யணும், இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு மாஸ்டர் வந்து தனக்குள்ளார தவிக்கணும். என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம், எதை கொடுக்கலாம், எதை வந்து எந்த கண்டிஷனை அவங்களுக்குள்ளார கொண்டு வரலாம், எதை கொடுத்தாலும் அதை ஒரு நிமிஷத்துல ஜீரணம் பண்ணிட்டு அடுத்ததுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு நிலையில ஒரு சீடன் ஒரு மாஸ்டருக்கு கிடைக்கும் பொழுது அந்த மாஸ்டருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லாலாஜி சொல்றாரு. அந்த நிலையை வந்து இங்க அவர் சொல்றதோட இன்னொரு ரகசியத்தையும் சொல்றாருன்னா, அது வந்து எந்த நிலைக்கு உங்களை கடைசியா கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த நிலையை முன்கூட்டியே உங்களுக்கு விஷனாவும் உங்களுடைய ஃபீலிங்லையும் கொண்டு வந்து வச்சிருக்கணும். சாதாரணமா இதுதான் நம்ம ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் மூலமா செய்யும் பொழுதும் கூட என்ன பண்றோம், மாஸ்டர் என்ன பண்றாருன்னு கேட்டா அப்ரோச் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. நீங்க வந்து 3வது புள்ளியில இருக்கிறீங்க, உங்களை வந்து 4வது புள்ளிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா முதல்ல அந்த பாதையை தூய்மை பண்ணிட்டு உங்களை அவ்வப்போது அந்த 4வது புள்ளியில இருக்கக்கூடிய நிலைக்கு பழக்கப்படுத்துறதுக்கு அங்க கூட்டிட்டு போய் வச்சிருந்து திருப்பி விட்டார். அங்க போறதுக்கே ஓரளவுக்கு நீங்க சுத்திகரிக்கப்படும். அந்த சுத்திகரிப்பை செஞ்சுட்டு அந்த புள்ளி வரைக்கும் அந்த சோல் போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுறார். இது அப்ரோச்னு சொல்லி. இப்ப அந்த 4வது புள்ளி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு இந்த 3வது புள்ளியில இருக்கிற சோல் வந்து ஒவ்வொரு தியானத்திலேயோ அல்லது ஒவ்வொரு சத்சங்கத்தின் போதோ போயிட்டு வருதுன்னா மெல்ல மெல்ல அந்த 4வது புள்ளி பற்றிய எண்ணம், அதுக்குள்ளார இருக்கிற அந்த குவாலிட்டிஸ், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பழக்கப்பட ஆரம்பித்த பிறகு அது மேல அதுக்கு விருப்பம் ஏற்படும். அதுக்கப்புறம் விருப்பம் ஏற்பட்ட பிறகு அந்த நிலையிலேயே இருக்கிறதுக்கு ஏக்கம் ஏற்படும். அந்த நிலையிலேயே இருக்கிறதுக்கு ஏக்கம் ஏற்படும் பொழுது அதற்கான முயற்சி அதுக்குள்ளார ஏற்படும். அடுத்து அந்த நிலையவே தக்க வச்சு அந்த நிலையிலேயே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு அது முயற்சி பண்ணும் பொழுது இந்த அப்ரோச் வந்து பொசிஷனா மாறி போயிடும். இப்ப என்ன பண்றாரு மாஸ்டர், இது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு உயரணும் அப்படின்னு அவர் மனதுல விரும்புறாரோ அந்த அளவுக்கு வழிகளை தூய்மைப்படுத்தி அது வரைக்கும் நம்ம அப்பப்போ போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருந்தார். சத்கோலுக்கு ஒரு 10 தடவை போயிட்டு வந்தோம்னா அங்கேயே ஏதாவது ஒரு வீடு கிடைச்சதுன்னா வாங்கி பக்கத்திலேயே கூட்டி போயிடணும் அப்படின்னு என்ன வருமா வராதான், இங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணலாம். அது மாதிரி வந்து ஒரு 7வது புள்ளியோ ஒரு 6வது புள்ளியோ ஒரு 8வது புள்ளி வரைக்குமோ உங்களை நமக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு மேல போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை நமது ஆன்மாவுக்கு கொடுத்துட்டு ஒவ்வொரு சத்சங்கத்தின் போதும் அங்க நம்மளை கூட்டிட்டு போயிட்டு கொண்டாந்து விட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அது ஒண்ணுமே தெரியாது. நமக்கு கண்ணை மூணா ஒண்ணு ஆழ்ந்து போயிடுவோம், இல்லைன்னா வெளியிலேயே நிற்போம், இது மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆன்மா டிராவல் பண்ணி அது வரைக்கும் போயிட்டு வரும்பொழுது உள்ளார்ந்த ஏக்கம் அதுக்குள்ளார இன்னும் அவ்வளவு ஒரு சூட்சுமமான நிலைகளை அது பார்த்துருச்சு, அந்த வைப்ரேட்டரி லெவலை டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு போகணும்னு உள்ளார அது தூண்டப்படுது. அந்த தூண்டுதல் நம்மளை தொடர்ச்சியா தியானம் பண்ண வைக்குது. மேலும் மேலும் சூட்சுமமாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்ப பாபு மதன் மோகன்லால் திரும்பி கேட்கிறாரு, இந்த பரிஷத்து மகா பரிஷத்து எல்லாம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இது அதிகாரமா இல்ல அந்த நிலைக்கு ஆன்மீகம் என்பது கட்டாயம் முன் தேவையா அப்படின்லாம் கேட்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் பத்தி அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. பரிஷத் நிலைன்னா என்ன, மகா பரிஷத் நிலைன்னா என்ன, இந்த நிலைக்கு வர்றவங்களுக்கு பவர் கொடுக்கப்படுகிறதா, அதிகாரம் கொடுக்கப்படுகிறதா, பூமியை ஆட்சி செய்யறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்படுதா, இந்த நிலையில கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவலா வந்து முன்னேறி இருக்கணுங்கிறது கட்டாயமா அப்படின்லாம் கேட்கிறாரு. மேல போக போக ஆன்மீக நிலை தனியா, அதிகார நிலைங்கிறது தனியா கிடையாது. ஆனா லாலாஜி வந்து அவ்வளவு ஒரு தெளிவா சொல்லாம வேற மாதிரி சொல்றாரு. இது ஒன்றும் ஆன்மீக நிலையும் இல்லை, அதிகாரம் அவற்றுடன் இணைந்திருப்பதும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தை. பரிஷத்தோ மகா பரிஷத்தோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் இல்லை.
அல்ல அதோட சேர்ந்து அவருக்கு பவர்ஸ் கூட வருது அப்படிங்கிறதும் இல்லை அப்படின்னுட்டு அதை விட்டுட்டார். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்று பொருள்படும் மக்பூல் என்ற நிலையை அடைந்துள்ள செய்தியை தெரிவியுங்கள் அப்படிங்கிற. ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். இந்த கண்டிஷன் வரைக்கும் முன்னேறினவங்களை பத்தி அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு இடத்துல மாஸ்டர் சொல்லுவார். என்னன்னா, இந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் மாஸ்டரை தன்னுடைய இதயத்துல வச்சு சீடர் ரொம்பவும் பூஜிக்கிறது நினைக்கிறதெல்லாம் இருக்கு. இந்த நிலை வரும்பொழுது மாஸ்டர் சீடனை தன்னுடைய இதயத்துக்குள்ளார கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவரை தன்னுடைய ஆளா நினைக்க ஆரம்பிப்பார். மாஸ்டருடைய நினைவுல சீடனை பற்றி தொடர்ச்சியான ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். அதான் மக்பூல். அந்த நிலைக்கு பாபு மதன் மோகன்லால் உயர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. அவரது உள்நிலை மேலும் வளர்ச்சி பெறும். நம்ம என்ன ஒண்ணும் முன்னேறல, நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம், நம்மளாலாம் முடியாதுன்னு அவருக்கு நம்பிக்கை இழப்பு ஏற்பட வேண்டாம். அவருக்கு துருவ நிலை, அதுக்கப்புறம் துருவாதிபதி நிலை வருகிறது. அதுக்கப்புறம் இந்த பூமி வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அதான் சொல்றாரு, பாபுஜிக்கு சொல்றாருல்ல, நீங்கள் எப்பொழுதோ மரணம் அடைந்து விட்டீர்கள், உங்களுடைய புற வடிவம் மட்டுமே பூமியில் இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த துருவாதிபதிங்கிற கண்டிஷனை தாண்டும் பொழுது அததான் சொல்றாரு, அதற்கு மேல பூமியில அந்த ஸ்தூல வாழ்க்கைங்கிறது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எக்ஸ்கேவை பத்தி சொல்றாரு. பாபு மதன் மோகன்லாலுக்கு மட்டுமல்ல, எக்ஸ்கேவிக்கும் உயரிய அணுகுநிலைகளை தர விழைகிறேன். ஆனால் அவர் முன்னேறாமல் இருக்கிறார் சொல்றார் பாபுஜி. உங்களது உத்தரவு எதுவாக இருப்பினும் உடனடியாக நிறைவேற்றப்படும். மதன் மோகன்லாலுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அதை நான் உடனே கொடுக்குறேன். எக்ஸ்கேவிற்கு என்ன அணுகுமுறை நிலைகளை கொடுக்கணும், என்ன அப்ரோச் கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்களோ உடனே செய்யறேன் அப்படின்னு சொல்லி பணிவோடு தெரிவிக்கிறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, முதலில் அவர்னா யாரு? எக்ஸ்கே தனது தவறுகளுக்கு வருந்த வேண்டும். ஏன்னா அவர் பாபுஜிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருத்தரா என்கிறார். அதனால அவர் தனது தவறுகளுக்கு வருந்த வேண்டும். எக்ஸ்கே மற்றும் டிஎஸ்க்காக நீங்கள் உங்களது விசேஷ சக்தியை பயன்படுத்த வேண்டும். அவங்களை சுத்திகரிப்பு செய்யுங்கிறார். அவர்கள் ஏற்கனவே கெட்டு விட்டார்கள். எதனால கெட்டார்கள்னா, அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், சுய முக்கியத்துவம். எல்லாருமே நம்ம ஆன்மீகத்துல முன்னேற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அது என்னன்னு பாக்குறதுன்னா, ஒரு இண்டிகேட்டர் நமக்கு மாஸ்டர் வச்சிருக்கிறார், சுய முக்கியத்துவம். எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு கோபம் வருதுன்னா, நம்மளை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு கோபம் வருதான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துலயே நம்ம செய்ய வேண்டியது இந்த சுய முக்கியத்துவம்ங்கிற விஷயத்த நம்மள்ட்ட இருந்து எடுத்துடணும் அப்படிங்கிற ஒண்ணுதான். நம்ம காயப்பட்டாலோ, நம்ம அதிகமா கோபப்பட்டாலோ, அல்லது நமக்கு நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நம்ம நினைச்சாலோ, அப்பெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, எது அங்கீகாரத்தை தேடுது, எது காயப்படுது, எது கோபப்படுது? என்னுடைய சுயம். அப்ப கோபப்படுற அளவுக்கு அது இருக்குது அப்படின்னா அது தனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வைத்திருக்கிறது. அந்த முக்கியத்துவம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு விஷயமாக, இப்ப சுய முக்கியத்துவம் உள்ளவங்க முதல்ல இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி கோபப்படுறவங்க, மனதில் உள்ள காயப்படுறது, இதெல்லாம் ஒரு சைடுனா, இன்னொரு பக்கம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, தன்னை மற்றவர்களுக்கு முன்னாடி ஒரு போக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த கண்டிஷன் தான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சைட்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கு. ஏன்னா எக்ஸ்கே, டிஎஸ் இவங்களெல்லாம் லாலாஜி நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு கொண்டு வர்றாரு. பாபுஜியும் கொண்டு வர்றாரு. ஆனா பாபுஜி இப்ப மகாபரிஷத்துக்கு வர்றாரு. எக்ஸ்கேயும் டிஎஸும் அங்க முன்னேறலன்னு சொல்றாரு. காரணம் என்னங்கிறதையும் சொல்றாரு. நீங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டீங்க, நீங்க யாருங்கிறதே தெரியாத அளவுக்கு உங்களுக்குள்ளார பணிவை உருவாக்கிக்கிட்டீங்க, நீங்க எப்படி போயிட்டீங்க. அவங்க தங்களை ஒரு 10 பேருக்கு முன்னாடி உட்கார வச்சு அந்த 10 பேருக்கு முன்னாடி அவங்க பேசி அவங்களை எல்லாம் கவர்ச்சியா இழுத்து
தங்களுடைய ஆன்மீக நிலைகளை வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்க இருக்க என்ன ஆகும்னா அவங்களுடைய சுய முக்கியத்துவம் தான் அவங்களுக்கு வளரும். பாலாஜி கொடுக்குற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹிண்ட், நீங்க இந்த செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது நமக்கு எங்க இருக்கு? வீட்டுல இருக்கும். கட்டாயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுக்கு பத்திரிக்கை வைக்காம ஒருத்தர் கல்யாணத்துக்கு போயிட்டாருன்னா நீங்க என்ன போவீங்களாங்க? அப்ப என்ன என்ன காரணம்? என்ன காரணத்தினால நம்ம இப்படி இருக்கோம்? நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிடலையே, என்ன கூப்பிடாத இடத்துக்கு நான் எப்படி போறது? அவருக்கும் உங்களுக்கும் பழக்கம் இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால மறந்துருக்கலாம். அப்படிங்கும் பொழுது அந்த இயல்போட நம்ம போயிடுவோமா? போக மாட்டோம். இது ஒரு சின்ன விஷயம். பத்திரிக்கை வச்சுட்டு வைக்கல, இல்ல பத்திரிக்கை வச்சாங்க ஆனா கூப்பிடல, இல்ல ஒருத்தர் வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பி விடுறாரு, போயிடுவோமா நம்ம? அப்படின்னா போக மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டா நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நீங்க இருக்கிற ஒரு அலுவலகத்துல ஒரு முடிவு எடுக்கும் பொழுது உங்களுக்கு கேட்கல, கேட்காம எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கோவம் வருது. என்ன கேட்டாங்களா, என்ன கேட்டா முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்றோம்னா அந்த வார்த்தை முக்கியம் கிடையாது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உணர்வு என்னன்னா உங்களுடைய சுயத்துக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம். அப்ப நமக்கு மாஸ்டர் வந்து இதை ஒரு இண்டிகேஷனா சொல்றாரு. சுய முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும். அதுதான் அவரு சொல்ற ஒரு விஷயம். இதுதான் முக்கியம். தான் முன்னேறவில்லை என்பது டிஎஸ்க்கே தெரியும். ஆனால் இன்னும் அவர் அகங்காரத்தை விடவில்லை. அவருடைய அகங்காரம் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. என்னுடைய அனுமதி திரும்ப பெறப்பட்டு விட்டதால் அது பயனற்றதாக ஆகிவிட்டது. டிஎஸ்ஆ இருக்கட்டும், எக்ஸ்கேயா இருக்கட்டும், அவங்க பிரிசெப்டரா ஒர்க் பண்றதுக்கு நான் கொடுத்த பர்மிஷனை நானே திருப்பி எடுத்துக்கிட்டேன். அதனால அவங்க இனிமே செய்யற எந்த ஒர்க்கும் வந்து வேலை செய்யாது. இனிமே உங்கள்கிட்ட வந்து உங்களை வந்து ஏற்றுக்கொண்டு உங்கள் மூலமாக அனுமதி பெற்றால் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். இந்த அனைத்து விஷயங்களும் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். எஸ்பிஎல் அப்படிங்கிறவரை பத்தி கவலைப்படாதீங்க, அவரை பத்தி நினைக்க வேண்டாம், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படிங்கிறதையும் சொல்றார். பண்டாராவின் போது உங்களுடையவர்களை வெளியிடங்களை சேர்ந்த எவருடனும் அமர அனுமதிக்காதீர்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பேட்ச் போட்டவங்க மட்டும்தான் உள்ளார நுழையலாம், அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பர்மிஷனும். சத்சங்கத்துல அட்டன் பண்ணணும், பண்டாரா அட்டன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே 3 சிட்டிங் வாங்கி அபியாசி ஆயிருக்கணும். பல விஷயங்கள் வச்சிருந்தாங்க. காரணம் பாலாஜி இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றதுக்காக தான் செஞ்சிருந்தார். உங்களது சக்தியினால் முதலில் அவர்களை உங்களிடம் ஈர்த்து கொள்ளுங்கள். யார பண்டாராவுக்கு வர்றவங்களை எல்லாம் முடிந்தவரை அனைவருக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்குங்கள். பண்டாராவில் 1000 பேர் இருந்தாலும் சரி, அவங்கவுங்கள்ட்ட இண்டிவிஜுவலா வந்து ஒர்க் பண்றதுக்கு நீங்க தனித்தனியாக நேரம் ஒதுக்கி கொள்ளுங்கள். நிலைமை மிகவும் மோசமாகி விட்டது. நான் இருந்தப்ப இருந்த மாதிரி இப்போ கண்டிஷன் இல்ல. சில பணிகள் பாபு மதன் மோகன்லாலிடம் ஒப்படைக்கப்படலாம். அவரையும் நான் ஓரளவுக்கு தயார் பண்ணி கொண்டு வரேன். அதனால இப்ப நீங்க செய்ய வேண்டிய பணிகள்ல சிலவற்றை அவர்கிட்ட ஒதுக்கி அவரை செய்து தர சொல்லி கேட்டுக்கொள்ளலாம். என் சந்ததியினர்களில் இருந்து யாரும் முன்னேறுவதாக தெரியவில்லை. ஒரு குரு தன்னுடைய சந்ததின்னு சொல்றது தன்னுடைய மகனையோ மகளையோ இல்லை, தனக்கு சீடர்களாக இருந்தவர்கள். அவங்கள யாருமே முன்னேறதா எனக்கு தெரியலை. ஏன்னா அவங்க இதை வந்து ஒரு சீரியஸா எடுத்துக்கல, விளையாட்டாதான் நினைக்கிறாங்க. கண்டிப்போடு இருங்கள். எக்ஸ்கேயின் நகைச்சுவை மக்களின் மனதை இன்னும் அதிகமாக கெடுத்துவிட்டது. மக்கள் கேலி பேச்சுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க வேண்டாம். அத்தகைய நேரங்களில் அமைதியான சூழலை தக்க வைக்க நீங்களே அங்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அங்கங்க நடக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்தா நம்ம ஆசிரமத்துல ஃபுல்லே வச்சாலே நடக்கும். என்னன்னு கேட்டா அப்படியே மெல்ல அப்படியே ஜாலியா ஒருத்தர் பயங்கரமா ஜோக்கா பேச ஆரம்பிப்பாரு. உடனே இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஜோக் அடிக்கிறவரோட போய் உட்கார்ந்துட்டு அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படியே அங்க ஒரு குரூப் உருவாகும். அது அப்படியே ஆன்மீக விஷயங்களை தாண்டி அரசியல் அல்லது வந்து நாட்டு நடப்புகள் அப்படின்னு போக ஆரம்பிக்கும். அதை வந்து நீங்க அனுமதிக்காதீங்க. அப்படின்னா அங்க போய் சத்தம் போட வேண்டாம். நீங்க அந்த மாதிரி நேரங்கள்ல ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு குரூப்பா உட்கார்ந்து வேற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே அங்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். ஸ்தூலமாகவோ சூட்சுமமாகவோ உங்களுடைய அந்த பிரசன்னம் அவங்க இதயத்துல ஒரு அமைதியை கொண்டு வந்து அவங்கள உள்நோக்கி ஈர்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் ஆசிரமத்துல நடக்கும் பொழுது கொஞ்சம் நீங்க எட்டக்க இருந்து மாஸ்டர் வந்து இதே மாதிரி ஒர்க் பண்றாரா அப்படிங்கிறத பாருங்க.
நம்ம ஆசிய பிரிசெப்டரா நம்மளும் மாஸ்டர் மாதிரி ஒர்க் பண்ணுவோம்னு நினைச்சா இதுதான் செய்யணும். நம்ம போய் கேள்வி பேச்சுல உட்கார்ந்து கூட்டத்துல உட்கார்ந்து அவங்களோட சேர்ந்து போயிடாம, அந்த மாதிரி ஒரு கூட்டம் உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுதுன்னு தெரிஞ்சா மெல்ல அவங்களோட போய் உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து ப்ரேயர்ஃபுல்லா இவங்க இவங்களுடைய மனநிலை மாறணும்னு நம்ம மாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம்னா, ஒரு ப்ரிசெப்டரா நம்ம சொல்றத மாஸ்டர் கட்டாயமா ஏத்துக்குவாங்க. நம்மளுடைய ப்ரேயரை ஏத்துக்குவாரு. அந்த சூழ்நிலையே அந்த இடத்துல மாறி போயிடும். மெல்ல மெல்ல அந்த ஒரு அமைதி வந்துடும். அவங்க டைரக்ஷன் திரும்பி. இது ப்ரிசெப்டர் தான் செய்யணும்னு ஒரு அபியாசியம் செய்யலாம். ஸோ இது யாருக்கு சொல்லியிருக்காரு லாலாஜி? பாபுஜிக்கு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு கிடையாதுன்னு கிடையாது. இதுதான் நமக்கு கொடுக்கப்படுற வேலையும். இது எங்க அங்கதான் இல்லை. வீட்டுல ஒரு தகராறு நடக்குது அப்படின்னா பேசாம போய் நீங்க ஒண்ணும் பேசலாம்னா அந்த இடத்துல அமைதியா உட்காந்துட்டு சைலண்டா மாஸ்டர்ட்ட ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு, மாஸ்டருடைய பிரசன்ஸ் இங்க இருக்கு, நீங்க அவர் பேசுறதை நிறுத்தணும், இவரு கோவப்படுறதை நிறுத்தணும், இவங்க 2 பேரும் கையில கத்தி எடுத்துறாங்க பாத்துக்கணும்லாம் ப்ரேயர் பண்ண வேண்டியது. மாஸ்டருடைய பிரசன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. மாஸ்டர் இந்த இடத்துல முழுமையாக தன்னுடைய ஒரு கருணையையும் அன்பையும் பொழிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் மாஸ்டர் இந்த இடத்த முழு கட்டுப்பாடுல வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அமைதியா நம்ம அமர்ந்திருந்தாலே அந்த சூழ்நிலை வேகமா மாறிடும். இது எங்கெல்லாம் அப்படின்னா சண்டை போடுற இடங்கள்ல மட்டும் இல்ல, ஒரு துக்கம் நிகழ்ந்துருது, இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அந்த இடத்துல ஒரே ஒரே எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் அங்க போய் நின்று பதட்டமா அது என்னாச்சு இது என்னாச்சுங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை அந்த மாதிரி பதட்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு அங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க பதட்டத்தை தணிக்கதான் அங்க யாரும் இல்லை. அப்போ ஒரு அபியாசியா ஒரு ப்ரிசெப்டரா நம்ம அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்பொழுது நம்மளுடைய வேலை என்னங்கிறதான் லாலாஜி சொல்றாரு. இது பண்டாராவுக்கு மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் ஒரு பதட்டம் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு பயம் இருக்குதோ, எங்கெல்லாம் ஒரு ஆரவாரம் இருக்குதோ, எங்கெல்லாம் பாதை மாறி போகிற கூட்டங்கள் இருக்குதோ, அந்த இடங்கள்ல எல்லாம் மாசுடைய பிரசன்ஸை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்பெல்லாம் நம்மள்ட்ட பாபுஜி கிட்ட லாலாஜி சொன்னது நம்மள்ட்ட தாஜி சொன்னதா எடுத்துக்குவோம். நகைச்சுவை மக்களின் மனதை அதிகமாக கெடுத்து விட்டது. மக்கள் கேலி பேச்சுகளில் ஈடுபடுவதை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அத்தகைய நேரங்களில் அமைதியான சூழலை தக்க வைக்க நீங்களே அங்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். லாலாஜி சொன்னதை பாபுஜி எப்பயாவது மீறுவாரா? மீற மாட்டார். அப்ப அந்த மாதிரி சூழல் எங்க வந்தாலும் அவர் போய் அமர அவர் ரெடியா இருக்கார். அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா போதும்.